வக்ஃப் வாரியத்திற்கு சொத்து வழங்க 5 ஆண்டுகள் இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிகளுக்கு தடை. வக்ஃப் சொத்துக்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் தீர்மானிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடி. பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளை அரவணைக்கும் அன்பு கரங்கள் திட்டம் தொடக்கம். உயர்கல்வி முடிக்கும் வரை மாதம் 2000 ரூபாய் வழங்கி அரசு உறுதுணையாக இருக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. செங்கோட்டையன் கோரிக்கை பற்றி எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார். அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி நாளை டெல்லி செல்லும் நிலையில் ஜெயக்குமார் பேட்டி. எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று திரும்பியதும் நல்லது நடக்கும் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. கூட்டணி தொடர்பாக பழனிசாமியிடம் நேரில் பேசியதாகவும் விளக்கம். அதிமுக ஒன்றிணைய ஓ பன்னீர்செல்வம் திடீர் நிபந்தனை. எடப்பாடி செய்த கட்சி விதிகள் திருத்தத்தை கைவிட வலியுறுத்தல். பாமக பொதுக்குழு தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக வழக்கறிஞர் கே. பாலு பேட்டி. அன்புமணி தலைமையிலான இயக்கமே பாட்டாளி மக்கள் கட்சி என்றும் திட்டவட்டம். அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கி இருப்பதாக கூறியதற்கு ராமதாஸ் தரப்பு மறுப்பு. வழக்கறிஞர் பாலு பொய்யான தகவலை வெளியிட்டுள்ளதாக எம்எல்ஏ அருள் குற்றச்சாட்டு. விஜய்க்கு கூடிய கூட்டம் காட்டாறு போல ஓடிவிடும் கூட்டம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். புதிதாக வரும் கட்சிகள் எம்ஜிஆரின் புகழை திருட பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. விவசாய நிலங்களை நிபந்தனை பட்டாவாக மாற்றியதற்கு எதிர்ப்பு. ஆந்தியூரில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொடர் போராட்டம். சிபிஎஸ்இ 10, 12ஆம் வகுப்புகளில் 75% வருகை பதிவு கட்டாயம் என அறிவிப்பு. வருகை பதிவை பூர்த்தி செய்யாதவர்களின் பொதுத் தேர்வு முடிவுகள் நிறுத்தப்படும் என்ற அறிவிப்பால் மாணவர்கள் அதிர்ச்சி. இந்து மதத்தில் சமத்துவம் இருந்தால் ஏன் மதம் மாறப் போகிறார்கள்? கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கேள்வி. திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்பியும் நடிகையுமான மிமி சக்கரவர்த்தியிடம் அமலாக்கத்துறை விசாரணை. சட்டவிரோத சூதாட்ட செயலி தொடர்புடைய வழக்கில் நடவடிக்கை. நிதி மோசடி வழக்கில் கைதான தேவநாதனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். சொந்த பணமாக 100 கோடி ரூபாயை டெபாசிட் செய்யவும் உத்தரவு. பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை சட்டவிரோத நடைமுறை கண்டறியப்பட்டால் ரத்து செய்யப்படும். தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கடும் எச்சரிக்கை. இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த தடை விதித்த நீதிமன்ற உத்தரவை மீறியதாக புகார். குட் பேட் அக்லி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. விடே மகளிர் கிராண்ட் ஸ்விஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றார் வைஷாலி. 2026 மகளிர் கேண்டிடேட்ஸ் செஸ் தொடருக்கு தகுதி பெற்றார். வக்ஃப் வாரியத்திற்கு சொத்துக்களை வழங்க 5 ஆண்டுகள் இஸ்லாமியர்களாக இருந்திருக்க வேண்டும். வக்ஃப் சொத்துரிமை குறித்து மாவட்ட ஆட்சியர் தீர்மானிக்கலாம் என்பது உள்ளிட்ட வக்ஃப் வாரிய சட்டத்தின் புதிய விதிகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கடும் எதிர்ப்புக்கு இடையே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டம் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி அமலுக்கு வந்தது. இதற்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் தொடர்ந்த வழக்கை விசாரித்து வரும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் மற்றும் மசி அமர்வு இன்று இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. வக்ஃப் திருத்தச் சட்டத்தை முழுமையாக நிறுத்தி வைக்க மறுத்துவிட்ட உச்சநீதிமன்றம் வக்ஃப் சட்டத்தில் திருத்தப்பட்ட சில விதிகளுக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்துள்ளது. அதன்படி ஒருவர் வக்ஃப் வாரியத்திற்கு சொத்துக்களை தானமாக வழங்க 5 ஆண்டுகள் இஸ்லாம் மதத்தில்
மதத்தை பின்பற்றியிருக்க வேண்டும் என்ற சட்டவிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஒருவர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவரா என்பதை தீர்மானிப்பது தொடர்பான விதிகளை மாநில அரசுகள் உருவாக்கும் வரை தடை தொடரும் என தெரிவித்துள்ள நீதிபதிகள், அப்படி இல்லாவிட்டால் இந்த விதி தன்னிச்சையான செயல்பாடுகளுக்கு வழிவகுத்துவிடும் என எச்சரித்துள்ளனர். வக்பு சொத்துக்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் முடிவெடுக்க அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ள நீதிபதிகள், ஆக்கிரமிப்பு புகார் நிலுவையில் இருக்கும் போதே வக்பு சொத்து என்று அரசு அறிவிப்பதற்கு தடை விதித்துள்ளனர். மாநில வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத உறுப்பினர்கள் 3 பேருக்கு மேல் இடம்பெறக்கூடாது என்றும், தேசிய வக்பு வாரியத்தில் இந்த எண்ணிக்கை 4ஐ தாண்டக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளனர். வக்பு வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி முடிந்தவரை இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் எனவும் இடைக்கால உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திராவிட மாடல் அரசு வாக்கு அரசியலுக்காக திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மக்களின் நம்பிக்கையை பெறும் செயல் திட்டம் உழைப்பு தங்களிடம் உள்ளதாக கூறியுள்ளார். ஆதரவு தேவைப்படும் குழந்தைகளுக்கு, இருளில் தவிக்கும் உள்ளங்களுக்கு ஒளியாய் வருபவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். முதல்வரின் அன்பு கரங்கள் குழந்தைகளின் புன்னகையை மீட்டெடுக்கும், எதிர்காலத்திற்கு விடியலாக அமையும். இத்திட்டத்தின் மூலம் ஆதரவு தேவைப்படும் குழந்தைகளுக்கு 18 வயது வரை பள்ளி படிப்பை இடைநிற்றல் இல்லாமல் தொடர மாதம் ரூபாய் 2000 நிதியுதவி வழங்க வழிவகை செய்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு உதவித் தொகையை வழங்கினார். இத்திட்டம் மூலம் பெற்றோரை இழந்த குழந்தைகள் பள்ளி படிப்பை தொடரும் வகையில் கல்வி மற்றும் பிற வாழ்வாதார தேவைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித் தொகை வழங்கப்படும். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், எப்போது மக்களுடன் இருப்பதால் அவர்களின் தேவையறிந்து திட்டங்களை கொண்டு வருவதாகவும், எங்களுக்கு பதவி முக்கியமல்ல, பொறுப்புதான் முக்கியம் எனவும் கூறினார். அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் எதையும் வாக்கு அரசியலுக்காக செய்யவில்லை எனவும் தெரிவித்தார். அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறோம். இதனால 6082 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்க போறோம். இது என்ன வாக்கு அரசியல் பண்றதா? காலையிலே பள்ளிக்கு பசியோட வர குழந்தையோட வேதனையை பார்த்தேன். காலை உணவு திட்டத்தை உருவாக்கினேன். இன்னைக்கு 21 லட்சம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் சூடா சுவையா சத்தான உணவை பரிமாறுறோம். இது என்ன வாக்கரசியலுக்காக பண்றதா? இப்படி ஏராளமான திட்டங்களை, முன்னெடுப்புகளை எங்களால பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இதுக்கும் வாக்கரசியலுக்கு என்ன தொடர்பு இருக்கு? வாக்கு என்பது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான அடையாளம். அந்த நம்பிக்கையை பெறும் கொள்கையும் செயல் திட்டமும் உழைப்பும் எங்க கிட்ட இருக்கு. பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்காக நான் இருக்கிறேன் என நிகழ்ச்சியுடன் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், கல்வி கற்று லட்சியத்தை அடைய திராவிட மாடல் அரசு உறுதுணையாக இருக்கும் என்றார். உங்களை இன்னும் கவனிச்சுக்கத்தான் இந்த அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். நான் இருக்கேன், உங்களை பத்திரமா பார்த்துப்பேன். நீங்க எல்லோரும் படிச்சு முன்னேறி வரணும். இதுதான் என்னுடைய விருப்பம், எங்களுடைய லட்சியம். இந்த லட்சியத்திற்கு துணையாகும் நம்ம திராவிட மாடல் அரசின் கரம்தான் அன்பு கரம். பெற்றோர் இருவரையும் இழந்து +2 வகுப்பு முடித்து பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு அரசின் முயற்சியால் சேர்க்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மடிக்கணினிகளையும் வழங்கினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ள அன்பு கரங்கள் திட்டம் மிகவும் பயனுள்ளதாகவும், தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு பெரும் உதவியாக உள்ளதாகவும் இத்திட்டத்தில் பயனடைந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். வித்தவுட் பேரண்ட், அம்மா அப்பா 2 பேருமே இறந்துருக்காங்க. அன்பு கரங்கள் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறாங்க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. நான் சிஎஸ்சி குரூப் எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப லேப்டாப் தான் முக்கியமாக இருக்கும். லேப்டாப் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த லேப்டாப் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. பாட்டி தான் வீட்டு வேலை செஞ்சு என்னை படிக்க வைக்கிறாங்க. எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. அன்பு கரங்கள் மூலயமா கொடுக்குற பணத்தை வச்சு நான் டாக்டர் ஆகிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எங்களுடைய மதுரை மாவட்டத்திலேருந்து மொத்தம் 16 கல்லூரி மாணவர்களை அந்த இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்துக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். அவங்களோட கார்டியனாக வந்திருக்கிறேன். இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் கொடுத்தாங்க. அனைவருடைய முகத்திலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் பிசிஏ படிக்கிறேன். எனக்கு அதனால் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுறது லேப்டாப் தேவைப்பட்டுச்சு. அதனால் திடீர்னு இந்தமாதிரி திட்டத்தை அறிவித்து எனக்கு லேப்டாப் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அன்பு கரங்கள் திட்டம் முதலமைச்சர் ஐயா எடுத்துன்னு வந்திருக்கிறாரு. இது எல்லா குழந்தைங்களுக்கும் நல்ல உதவியாக இருக்குது. அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா அப்பாவாக இருந்து ஒரு
எல்லாருக்குமே ஒரு தாய் தந்த மாரி இருந்து அவர் வழி நடத்துகிறாரு. நான் வந்து இவனுக்கு ஆயா, அப்பா வந்து அதான் மூளை நரம்பு வச்சு இறந்துட்டான். அதனால் இப்போ நான் தான் பார்த்துக்கின்னு வரேன். நான் வந்து முதல்ல பிளாஸ்டிக் கம்பெனியில் வேலை செஞ்சேன். இப்போ வீட்டு வேலை தான் செய்கிறேன். அது வர வருமானம் பத்தாது எங்களுக்கு. அதனால் இப்போ இந்த 2000 ரூபாய் எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது, எல்லாத்துக்குமே உதவியாக இருக்குது. அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மறப்போம் மன்னிப்போம் என கூறியுள்ளார். அவரது இந்த கருத்து பற்றி எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பார் என்று ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்திற்கு பிறகு நல்லது நடக்கும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு, மறப்போம் மன்னிப்போம் அவருடைய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை இன்று நினைவூட்ட விரும்புகிறேன். என்னுடைய நோக்கம் இயக்கம் ஒன்று பெற வேண்டும். புரட்சித் தலைவருடைய அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கருத்துக்களை அன்றைக்கு 5ஆம் தேதி என்று பிரதிபலித்தேன். இதை பொறுத்தவரையிலும் தொண்டர்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை மனதிலே கொண்டு புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ அவர் நம்முடைய அருமையண்ணன் KS அவர்கள், அதாவது செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு கருத்து மன்னிப்பும் மறப்போம் என்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா இது குறித்து பொதுச் செயலர் தான் முடிவு செய்யணும். நேற்று கூட திரு EPS அவர்களோட நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் டெல்லிக்கு போய் சந்திச்சுட்டு வர இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். இப்போ செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிருக்காரு, அதனை தொடர்ந்து இப்போ உடனே EPSம் டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க. இது வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதில் அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிறாரு, EPS அவங்க போய் பார்க்க போகிறாங்க. இப்போ அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் தீர்க்கப்படுமா? அதிமுகவில் குழப்பங்களே கிடையாது. இல்லை இப்போ செங்கோட்டையன் இப்போ திடீர்னு ஒரு ஏற்படுத்தினார், அதே மாதிரி தொடர்ந்து அது குழப்பம்னு சொல்ல முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 3வது இடம் யாருக்கு என்பதில் விஜய்க்கும் சீமானுக்கும் இடையேதான் போட்டியே தவிர திமுகவுடன் அல்ல என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி உறுதி தெரிவித்துள்ளார். அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி 2வது இடத்திற்கு வர வேண்டும் என முயற்சி செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். அதிமுகவை பொறுத்தளவில் எடப்பாடியார் அவர்கள் 2வது இடத்திற்கு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். 3வது இடத்துக்கு வர வேண்டும் என்று சீமானும் விஜயும் முயற்சி செய்கிறார்கள். 3வது இடம் 4வது இடத்துக்கு தான் முயற்சி செய்கிறார்கள். இவர்கள் ஒரு இடத்தை கூட தமிழ்நாட்டில் பிடிக்க முடியாது. இவர்கள் விமர்சனம் செய்ய செய்ய மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கின்ற நம்முடைய தளபதியாருக்கு 200 தொகுதி தான் அவர் சொன்னார். இப்பொழுது இன்னும் கூடுதல் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்பதை நான் உறுதியாக அறுதிட்டு சொல்ல விரும்புகிறேன். சென்னையில் நாய் கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ராயப்பேட்டையை சேர்ந்த நபர் பின்னர் ரேபிஸ் நோயால் உயிரிழந்திருக்கிறார். இந்நிலையில் தடுப்பூசி செலுத்தியும் ரேபிஸ் பாதிப்பு ஏற்பட்டதற்கு குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளியில் ஊசி செலுத்திக் கொள்ளாதது காரணமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த இறப்புக்கு வேக்சின் போட்டும் இறப்புக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்று டிலே இன் டோசேஜ். முதல் நாள் போடாமல் 2-3 நாள் தள்ளி போட்டிருக்கலாம். கரெக்டான டோசிங் இல்லாமல் அந்த 0, 3, 7, 14, 28 கரெக்டாக போடாமல் மிஸ் ஆகியிருக்கலாம். 3வது ரொம்ப ஆழமான கடி, பல இடத்துல கடிப்பட்டனா ரேபீஸ் இம்யூனோகுளோபுலின் ஒன்று போடுவோம். அது எதுக்கு போடுவோம்னா இமீடியட்டாக நமக்கு வந்து அது எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கு. அந்த டோஸை சில சமயம் அது எல்லாருக்கும் போட வேண்டியதில்லை. சும்மா லேசான கடிக்கு ரேபீஸ் இம்யூனோகுளோபுலின் தேவையில்லை. ஆழமான கடி, பல இடங்களில் கடிச்சு குதறி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேஷண்ட் ரேபீஸ் இம்யூனோகுளோபுலின் போடணும். அது மிஸ் ஆகிருக்கலாம். 3. இதை தவிர இம்ப்ராப்பர், பொதுவாக சொல்கிறேன், இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெலாம் கரெக்டாக ஸ்டோரேஜெலாம் கரெக்டாக இருக்கும். வேக்சின் ஃபெயிலியருக்கு காரணம் வந்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணாமல் இருக்கலாம். 2 to 8 டிகிரிஸில் ஸ்டோர் பண்ணும். அந்த கோல்ட் செயின் மெயின்டைன் ஆகாமல் இருக்கிறதுனால அந்த வேக்சினோட பொட்டன்சி, அதாவது வந்து அந்த எஃபிகசி வந்து குறையிறதுனால இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து வெரி வெரி ரேர். யூஸ்வலாக வேக்சின் போட்டால் 100% ப்ரொடெக்டிவ், 100% உயிரை காப்பாற்றலாம். சரியான நேரத்துக்கு ஊசி போட போனாங்களா, கரெக்டான இடத்துல ஊசி போட்டாங்களா, நல்ல ஊசி தானா, எல்லா ஊசியும் போட்டுனாங்களா, இந்த ஆன்டிபாடி போட்டாங்களா, இதெல்லாம் நம்ம முதல் ஆராய்ச்சி பண்ணணும்.
ஞாபகம் வச்சுங்க, இதை தாண்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை தாண்டி வரதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. ஏன்னா அந்த தடுப்பூசிங்கிறது வந்து ரொம்ப அமக்கலமான ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது தவறுகள் நடக்கிறது வந்து முக்கியமாக நம்மளோட தவறை தவிர அந்த ஊசியோட தவறுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.